கூந்தக்குளம், வேடந்தாங்கல், அரியகுளம், மூன்றடப்பு. நீங்கள் சொன்னதெல்லாம் சரி. இப்போது மூன்றடப்பிலும் ஆரியகுளத்திலும் பறவைகள் வர்றது கிடையாது. ஏன் வரல? பாதுகாப்பு இல்லை. ஆமா, நம்மளை போல பாதுகாப்பு அங்கே இல்லை. கண்ணின் இமை போல அந்த பறவைகளை நம்ம பாதுகாக்கிறதுனால வருஷந்தோறும் நம்ம ஊருக்கு பறவைகள் வருது. இது நமக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே தெரியும். கீழே விழும் குஞ்சுகளை நாங்க வளர்ப்பது போல நீங்களும் வளர்க்கணும். செய்வீங்களா? கண்டிப்பா செய்வோம். பறவைங்களுக்கு கூடு கட்டுறதுக்கு நீங்கள் மரங்கள் நட வேண்டும். நாம சுவாசிப்பதற்கு சுத்தமான காற்றும் கிடைக்கும். ரெடியா? കൂടുതൽ പക്ഷികൾ ഇവിടെ വന്നെത്തണമെന്നത് വള്ളിത്തായുടെ വലിയ ആഗ്രഹമായിരുന്നു. കൂന്തക്കുളം ഗ്രാമത്തിൽ മാത്രം 1000-ലധികം മരങ്ങൾ നട്ടുപിടിപ്പിക്കാൻ വള്ളിത്തായ് നേതൃത്വം നൽകി. ബാൽപാണ്ടിനെ പാട്ടെഴുത്തുകാരനും പാട്ടുകാരനുമാക്കിയത് വള്ളിത്തായ് തന്നെയാണ്. നട്ട മരങ്ങളെക്കുറിച്ച് പാട്ടെഴുതിക്കാനും അവർ മറന്നില്ല. காடு இல்லை என்ற நாடும் இல்லை, மரமும் இல்லை என்றால் மலையும் இல்லை. காடு இல்லை என்றால் நாடும் இல்லை, மரமும் இல்லை என்றால் மலையும் இல்லை. இதை எண்ணி பார்த்து நாமளும் தானே மரங்கன்று வளர்க்க பழகிடணும். அடி என்னடி தேவி சக்கம்மா, உலகம் தலைகீழா சுத்துது நியாயம்மா. തിരുവനന്തപുരത്ത് നടന്ന ഒരു പരിസ്ഥിതി സമ്മേളനത്തിൽ പങ്കെടുക്കാൻ 4 ദിവസം ബാൽപാണ്ഡ്യന് കൂന്തക്കുളം വിട്ടു നിൽക്കേണ്ടി വന്നു. ആ സമയത്ത് 127 പക്ഷിക്കുഞ്ഞുങ്ങൾ ഇവരുടെ സംരക്ഷണയിൽ ഉണ്ടായിരുന്നു. അവയുടെ ഒരു നേരത്തെ ഭക്ഷണത്തിന് മീൻ വാങ്ങാൻ മാത്രം 300 രൂപയിലധികം വേണമായിരുന്നു. മീൻ കടം കൊടുത്തുകൊണ്ടിരുന്ന ആൾക്ക് പെട്ടെന്ന് പണം ആവശ്യമായി വന്നു. കുറച്ച് പണം കിട്ടിയേ തീരൂ എന്നയാൾ നിർബന്ധം പിടിച്ചു. അടുത്ത ദിവസം കുറച്ച് പണം നൽകാമെന്ന് പറഞ്ഞ് വള്ളിത്തായ് അയാളെ സമാധാനപ്പെടുത്തി അയച്ചു. വള്ളിത്തായുടെ താലി, വള, കമ്മൽ എന്നിവ വിറ്റിട്ടാണ് അടുത്ത ദിവസം മീൻകാരന് 20,000 രൂപ കൊടുത്തത്. ഈ വിവരം അറിഞ്ഞപ്പോൾ മീൻകാരനും വിഷമമായി. ബാൽപാണ്ഡ്യൻ തിരിച്ചെത്തിയപ്പോൾ അയാൾ ഇക്കാര്യം പറയുകയും ചെയ്തു. കേരള യാത്രയിൽ ലഭിച്ച കുറച്ച് പണം കൊണ്ട് വള്ളിത്തായുടെ താലി മാത്രം ബാൽപാണ്ഡ്യൻ തിരികെ വാങ്ങി. என்னம்மா சௌக்கியமா? என்னம்மா என் மேலே கோவமாம்மா? என்னம்மா தாலியை காணல, கையில் இருக்கு தாலி எங்கம்மா? என்னையா, நீங்க என் உள்ளத்துல இருக்கீங்க, அந்த தாலியில நீங்க இல்லையே. நான் என்னையா செய்வேன்? 127 குஞ்சுக்கு ஒரு நாளைக்கு 300 கிலோ மீன் வேணும். அதனால கம்மல், மூக்குத்தி, தாலி எல்லாத்தையும் வித்துட்டேன். அந்த பறவைகள் போடுற சத்தம் மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். ஆனா உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் அதோட பசியை பத்தி தெரியும். வள்ளி, கொஞ்சம் கை நீட்டம்மா. കൂന്തക്കുളത്തെ മരങ്ങൾ ആരെങ്കിലും നശിപ്പിക്കുന്നതും പക്ഷികളെ മറ്റു ജീവികൾ ശല്യപ്പെടുത്തുന്നതും വള്ളിത്തായ്ക്ക് സഹിക്കാനാകുന്നതല്ലായിരുന്നു. അത്രയ്ക്കും വൈകാരികമായ ഒരടുപ്പം ഈ ഗ്രാമീണ വനിതയ്ക്ക് പ്രകൃതിയോടും ഇവിടുത്തെ പക്ഷികളോടും ഉണ്ടായിരുന്നു. പക്ഷികളുടെ കൂടുകെട്ടൽ ശീലങ്ങളെക്കുറിച്ച് ഇന്ത്യയിൽ ആദ്യമായി പ്രസിദ്ധപ്പെടുത്തിയിട്ടുള്ള പുസ്തകത്തിൽ വള്ളിത്തായുടെ പക്ഷി സംരക്ഷണ പ്രവർത്തനങ്ങളെയും അനുസ്മരിച്ചിട്ടുണ്ട്. ശ്രീ ബാൽപാണ്ഡ്യനുമായി ചേർന്ന് ശ്രീ ചിന്നസദനാണ് ഈ പുസ്തകം തയ്യാറാക്കിയത്.
ஆஸ் அ பேர்டு வாட்சர் இந்தியா முழுக்க நிறைய பறவைகள் சரணாலயம் போயிருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு ஸ்ரீமதி வள்ளித்தாய் மாதிரி பறவைகள் மேலே நேசமும் பாசமும் வச்சு இந்த அளவுக்கு அதை வளர்த்தி கொண்டு வந்த எந்த கிராமிய பெண்களையும் நான் சந்திச்சதில் இந்த அளவுக்கு நான் பார்த்ததில்லை. ഒരു ഹൃദയ ശസ്ത്രക്രിയയെ തുടർന്നുണ്ടായ അനാരോഗ്യം പക്ഷികളുടെ സംരക്ഷണത്തിന് ഒരു തടസ്സമാകരുതെന്ന് വള്ളിത്തായ്ക്ക് നിർബന്ധമുണ്ടായിരുന്നു. வணக்கம் டாக்டர். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுக்கும் பறவைகளுக்கும் சௌக்கியம் தானே? சவிக்கும் தானே ஐயா. இது என் மனைவி வள்ளித்தாய்யா. வள்ளித்தாய்க்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குய்யா. உங்கள்கிட்ட கொஞ்சம் காட்டு போகலான்னு வந்திருக்கேன் ஐயா. உட்காருமா. முதல்ல ஆப்ரேஷன் பண்ணி டிஸ்சார்ஜ் வாங்கி போகும்போது டாக்டர் என்ன சொன்னாங்க? ஆனால் பறவைகளோடு சேர்ந்து பழகக்கூடாதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. எங்களது வாழ்க்கை பறவைகளோடு சேர்ந்து வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு பொற்காலமான வாழ்க்கை என்று கருதுகிறவங்க. இந்த பறவைகளோடு பழகியிருந்தால் பல பல நோய்கள் வருவாயுண்டு. சின்ன பறவைகளுடைய வாயிலும் தொண்டையிலும் காலிலும் நிறைய பூச்சிகள் இருக்கும். அப்படி இன்ஃபெக்ஷன் வந்தால் அது உயிருக்கே ஆபத்து. அதனால பறவைகளோடு அதிகமாக பழக்கக்கூடாது. பிறந்தா ஒரு நாள் இறந்துதான் ஆகணும். இந்த பிறவி பறவைகளோட சேர்ந்து வாழற வாழ்க்கை தான். இது எங்களோட தலையில் எழுதியிருக்கு, மாற்ற முடியாது. വള്ളിത്തായുടെ നിശ്ചയദാർഢ്യത്തിനു മുമ്പിൽ ഡോക്ടർക്കും ബാൽപാണ്ടിനും തോൽവി സമ്മതിക്കേണ്ടി വന്നു. നല്ലൊരു മനുഷ്യ സ്നേഹിക്ക് മാത്രമേ മറ്റു ജീവികളെയും പ്രകൃതിയെയും സ്നേഹിക്കാനാകൂ എന്ന് വള്ളിത്തായുടെ ജീവിതത്തിൽ നടന്ന ചില സംഭവങ്ങൾ തെളിയിക്കുന്നു. என்னம்மா ஆச்சு? என்னம்மா? ஒன்றும் இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க. என்னாச்சு உனக்கு? என்னமோ இருக்குது, சொல்லம்மா. நம்ம பக்கத்து வீட்டு ராஜா இல்லை, அவன் அவங்க அம்மாவை அடிச்சிட்டான். ஏன் பசங்கெல்லாம் இப்படி இருக்காங்க? இவ்வளவு தானா? போய் படுத்து தூங்கம்மா. ஏம்மா, உன் கவலை இன்னும் உன் மனசை விட்டு போகலையாம்மா? வள்ளி, உன் கவலையை மறக்கிறதுக்கு நான் ஒரு பாட்டு ஒன்று பாடுதம்மா. இந்த பாட்டை கொஞ்சம் கேளம்மா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆயிரம் உறவே உன்னை தேடி வந்தேனாலும் தாயாக தாங்க முடியுமா? நீயும் தாயாக தாங்க முடியுமா? உனக்கும் எனக்கும் அம்மா ஒருத்திதானடா, இந்த உலகத்திலே வேறு தெய்வம் ஏறடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காத்திருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? பட்டினிய கிடந்தாலும் பிள்ளைக்கு தன் பால் கொடுப்பா. பட்டினிய கிடந்தாலும் பிள்ளைக்கு தன் பால் கொடுப்பா. பால் குடிக்கும் பிள்ளை முகம் பார்த்து பசி மறப்பா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காத்திருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? நெஞ்சிலே நடக்க வைப்பா நிலவதான் குடிக்க. കഠിനമായ ശ്വാസതടസ്സം വള്ളിത്തായിയെ മധുരയിലെ രാജാജി ആശുപത്രിയിലെ അന്തേവാസിയാക്കി. അവിടുത്തെ 5 മാസത്തെ ചികിത്സാകാലത്ത് മഹേശ്വരി എന്ന സ്ത്രീ വള്ളിത്തായിയുടെ സുഹൃത്തായി. சாப்பிடுமா. எனக்கு பசிக்கல, மகிக்கு கொடுங்க.
நீயாவது கொஞ்சம் சாப்பிடுமா. எனக்கு வேண்டையா, என்னால சாப்பிட முடியல. நேற்றுக்கு ஒரு இட்லி சாப்பிட்டா இன்னைக்கு 2 இட்லி சாப்பிடணுமா. அப்போ தான் உடலில் ஹெல்த் கிடைக்கும். சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகலாமா. நீ சாப்பிடுமா. ம். என்னோட கணவர் யாருக்கும் துரோகம் செய்யாத நல்ல மனுஷன். நல்ல மனுஷன். பறவைகளுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணவரு. எனக்கு தெரியுமே இதெல்லாம். எனக்கு இன்னொன்னும் தெரியும். என் காலம் இதோட முடிஞ்சிடும். அதனால நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுமா. நீ சின்ன வயசுலயே கணவனை இழந்தவ. ஒரு குழந்தைக்கு தாய். எல்லாமே என் தலைவிதி. போன 13 வருஷமா எனக்கு எல்லாம் என் குழந்தை தான். வருத்தப்படாத மகி. நான் சொல்றத கவனமா கேளு. நான் இறந்துட்டா நீ கண்டிப்பா என் கணவரை திருமணம் செஞ்சுக்கணும். உனக்கு நல்ல கணவராகவும் உன் பிள்ளைக்கு நல்ல தகப்பனாகவும் இருப்பாரு. கவலையே வேண்டாம் மகி. என் மேல சத்தி செஞ்சு கொடுங்க. അഞ്ചു മാസത്തെ ചികിത്സയിൽ ആരോഗ്യം വീണ്ടെടുത്ത വള്ളിത്തായ്ക്ക് വീണ്ടും ഒരു ഹൃദയ ശസ്ത്രക്രിയയ്ക്ക് ഡോക്ടർമാർ തീയതി നിശ്ചയിച്ചു. ഡോക്ടറുടെ പ്രത്യേക അനുമതിയോടെ വള്ളിത്തായ് ബാൽപാണ്ഡ്യനോടൊപ്പം അടുത്തുള്ള ഒരു ക്ഷേത്രത്തിൽ ദർശനം നടത്തി. ஐயா, என்னம்மா. நான் ஒன்று சொல்லுவேன், கோவப்படக்கூடாது. சொல்லட்டுமா? என்னம்மா, என்ன சொல்ல போற சொல்லுமா. 13 வருஷத்துக்கு முன்னால இதே ஆபரேஷன் நடந்து என் கூட இருந்த உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இப்பவும் ஆபரேஷன் பண்ணி மறுபடியும் உங்களை கஷ்டப்படுத்த நான் விரும்பல. என்னமோ எனக்கு தெரியல, நான் வந்து செத்து போயிடுவேன் போல இருக்கு. என்னம்மா சொல்லுது. அதனாலதான் நான் உங்ககிட்ட சொன்னேன் கோவப்படக்கூடாதுன்னு. நான் இருந்த பிரச்சனையே இல்லை. ஆனா எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நீங்க மகியை கல்யாணம் பண்ணிக்கணும். இது என்னோட கடைசி ஆசை. நீங்க யாருக்கிட்டையும் ஒருவேளை சோத்துக்கு அலையக்கூடாது. அதனால கண்டிப்பா மகியை நீங்க கல்யாணம் செஞ்சுக்கணும். ഹൃദയ ശസ്ത്രക്രിയ കഴിഞ്ഞ് 15-ാം ദിവസം 2008 ജൂലൈ 17-ന് വള്ളിത്തായുടെ ജീവൻ പറന്നകന്നു. என்ன மழையா பெய்யுது? மழை பெய்யலமா, அந்த பறவை தண்ணி ஊத்துது. பறவைங்க தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையே செய்யுதுங்க.